والكل بالله فافهم كلامي الله 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 دار الفناء دار البقاء هذا مقالي في حق صاحي الله 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 حب الكراسي رأس المعاصي قصد الأناسي حب المسابي الله 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 إن عاش يظلم إن مات يحكم إن عاد يرحم فاسمع مقالي الله 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 إن عاش يخفض إن مات يجزم إن عاد يرفع فافهم مقالي الله 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 الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீது கிரந்தத்திலே சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு ஹதீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீதினுடைய சுருக்கத்தை உங்கள் மத்தியிலே தரலாமென விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் மிகவும் அட்டகாசம் பண்ணக்கூடிய ஒரு அரசன் இருந்தான். ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் தன்னை ஃபிர்அவுனை போல் ரப்பு என்றும் சொல்லிக் கொண்டு வந்தான். அந்த அரசனுடைய சபையிலே பல மந்திரிமார்கள், பல கவிஞர்கள், பல சூனியக்காரர்கள் இருந்து அரசனுக்கு உதவியாக இருந்து வந்தார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் தனக்கு உதவியாக கவிஞர்களையும் சூனியக்காரர்களையும் வைத்திருப்பது வழக்கம். ஏனெனில் அரசனுக்கு எதிராக யாராவது கவி பாடினால் கவி பாடியவனுக்கு எதிராக கவி பாடுவதற்கு அரசன் கவிஞர்களை வைத்திருப்பான். அரசனுக்கு யாராவது சூனியம் செய்தால் அவர்களுக்கு எதிராக சூனியம் செய்வதற்கு அரசன் சூனியக்காரர்களையும் வைத்திருப்பான். இப்படியான வழக்கம் அந்த காலத்திலே இருந்து வந்தது. இந்த அட்டகாசம் பண்ணக்கூடிய இந்த அரசனும் தன்னுடைய அரச சபையிலே பல சூனியக்காரர்களையும் பல கவிஞர்களையும் வைத்திருந்தான். ஒரு நாள் சூனியக்காரர்களில் மிக திறமை வாய்ந்த ஒரு சூனியக்காரன் மன்னனை பார்த்து, மன்னனே, எனக்கு வயது முதிர்ந்து விட்டது, நான் இறந்து போகக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது, என்னுடைய சூனிய கல்விகளை சூனிய அறிவுகளை சொல்லிக் கொடுப்பதற்கு நீங்கள் ஒருவரை தர வேண்டும். அவருக்கு என்னுடைய ஹயாத்திலேயே நான் சூனியங்களை எல்லாம் படித்து கொடுப்பேன். என்னுடைய மரணத்திற்கு பிறகு அவர் உங்களுடைய சபையில் இருந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார் என்று சூனியக்காரன் அரசனிடத்திலே சொன்னான். அரசன் தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு விருப்பமான ஒரு சிறுவனை அழைத்து,
நீ சூனியக்காரனிடத்திலே சென்று சூனியம் படிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதன்படி அந்த சிறுவன் சூனியக்காரனுடைய வீட்டுக்கு சென்று காலையும் மாலையும் சென்று அவனிடத்திலே சூனியம் சம்பந்தப்பட்ட அறிவுகளை கற்று படித்து வந்தான். இந்த சிறுவன் சூனியக்காரனுடைய வீட்டுக்கு போகும் வழியில் ஒரு ஞானியும் இருந்தார். ஏகத்துவம் பேசக்கூடிய ஒரு ஞானியும் இருந்தார். ஒரு நாள் இந்த சிறுவன் அந்த ஞானியுடைய வீட்டுக்கு மக்கள் போய் வருவதை கண்டு இவனும் உள்ளே சென்றான். அந்த ஞானி இறை ஞானத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அந்த ஞானியிடத்திலே அவன் இருந்து இறை ஞானத்தை பற்றி கேட்டான். சொற்ப நேரம் கேட்ட பிறகு சூனியக்காரனிடத்திலே சென்று சூனிய அறிவுகளையும் படித்தான். இவ்வாறு பல மாதங்கள் அந்த சிறுவன் ஞானியிடம் சென்று ஞானத்தை படிப்பதும் சூனியக்காரனிடத்திலே சென்று சூனியத்தை படிப்பதுமாக இருந்து வந்தான். ஆனால் இந்த சிறுவனுக்கு இந்த ஞானி சரியானவரா அல்லது சூனியக்காரன் சரியானவரா, இவ்விருவரில் யார் உண்மையானவர் என்பது புரியாமல் இருந்தது. இதனால் அந்த சிறுவன் சந்தேகத்தோடு இருந்து வந்தான். ஒரு நாள் எதிர்பாராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறுவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். சூனியக்காரன் சிறந்தவனா இந்த ஞானி சிறந்தவரா என்பதை சிறுவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதாவது சிறுவன் ஒரு நாள் வழியிலே வந்து கொண்டிருக்கிறான். ஒரு மிருகம் அந்த வழி நடுவிலே படுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் வந்த மக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள், இந்த பக்கம் வந்த மக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மிருகத்தை தாண்டி போக முடியாத சூழலிலே மக்கள் பயந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவனும் அங்கே போகிறான். அவன் பார்த்துவிட்டு இதுதான் சூனியக்காரன் சிறந்தவனா இந்த ஞானி சிறந்தவரா, இவ்விருவரில் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இதுதான் என்பதை விளங்கிய அந்த சிறுவன் ஒரு கடலை போன்ற ஒரு கல்லை எடுத்து, நாம் சாப்பிடுகின்ற கடலை போன்ற ஒரு கல்லை எடுத்து அவன் மனதிலே நினைக்கிறான், இந்த சிறிய கல் கொண்டு எறிந்தால் இந்த மிருகம் நிச்சயமாக சாகாது. ஆனால் இந்த கல்லால் நான் எறிந்து இந்த மிருகம் செத்து விடுவேயானால் ஞானி சரியானவர் என்றும் சூனியக்காரன் பொய்யன் என்றும் நான் முடிவு செய்து கொள்வேன். ஞானியை பின்பற்றுவேன், சூனியக்காரனை விட்டுவிடுவேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டு அந்த சிறிய கல்லினால் அந்த பெரிய மிருகத்துக்கு எறிந்தான். மிருகம் அவ்விடத்திலேயே செத்துவிட்டது. உடனே மக்கள் இரு மருங்கிலும் இருந்து போக ஆரம்பித்தார்கள். அதே நேரத்திலிருந்து இந்த சிறுவனுடைய உள்ளத்திலே ஞானியை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் வளரத் தொடங்கியது. சூனியக்காரனிடத்திலே போவதை குறைத்துவிட்டு ஞானியிடத்திலே கூடுதலாக போக்குவரத்து செய்ய ஆரம்பித்தான் இந்த சிறுவன். ஞானியிடத்திலே இறை ஞானங்களை கற்றுக்கொண்டு வந்தான், ஈமானை தெரிந்து கொண்டு வந்தான், விசுவாசத்தை புரிந்து கொண்டு வந்தான். ஒரு நாள் இந்த ஞானியிடத்திலே இந்த சிறுவன் சொல்லுகிறான், ஞானியே, நீங்கள் உண்மையானவரா? நான் சூனியம் படித்து தருகின்ற இந்த சூனியக்காரன் உண்மையானவரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் ஒரு பரீட்சை நடத்தி பார்த்தேன். அந்த பரீட்சையில் நான் வெற்றி பெற்று விட்டேன். நீங்கள் தான் சிறந்தவர் என்று எனக்கு விளங்கிவிட்டது. ஆகவே உங்களிடத்திலேயே நான் தஞ்சம் அடைகின்றேன் என்று சொன்னான். அதற்கு அந்த ஞானி சொல்கிறார், சிறுவனே, உண்மைதான்.
அவன் சூனியக்காரன், ஷிர்கிலே இருக்கிறான், நான் தௌஹீதிலே இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஞானத்தை பற்றி உனக்கு சொல்லித் தருகின்றேன். ஆகவே நீ சூனியக்காரனிடம் போவதை நிறுத்திவிட்டு என்னிடத்திலேயே வர வேண்டும். ஆனால் ஒன்றை இப்போதே நான் சொல்லி வைக்கிறேன், பின்னொரு காலத்தில் நீ சோதிக்கப்படுவாய். அவ்வாறு சோதிக்கப்படுமிடத்து என்னை நீ காட்டிக் கொடுத்து விடக்கூடாது என்று அந்த ஞானி சிறுவனிடத்திலே சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறுவனுக்கு தௌஹீதுடைய பரக்கத்தினால் விலாயத்தை கொடுத்து விட்டான். கராமாத்துகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறுவனுக்கு வழங்கினான். அந்த கராமத்தை கொண்டு, அந்த விலாயத்தை கொண்டு வெண்குஷ்டக்காரர்களை சுகப்படுத்தக்கூடியவனாகவும், கருங்குஷ்டக்காரர்களை சுகப்படுத்தக்கூடியவனாகவும், பைத்தியக்காரர்களை சுகப்படுத்தக்கூடியவனாகவும் இந்த சிறுவன் மாறிவிட்டான். ஊரிலே பரபரப்பு. அரசனும் மகிழ்ச்சி அடைந்தான், அரசு சபையில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களெல்லாம் நினைத்தார்கள், சூனியக்காரனிடத்திலே இந்த சிறுவன் சூனியம் படித்துத்தான் இப்படியான அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்துகிறான் என்று அவர்கள் நினைத்தார்கள். அரசனுடைய சபையிலே ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் குருடர். அவர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த சிறுவனை அணுகி, சிறுவனே, நான் குருடனாக இருக்கிறேன், நீ சூனியத்தை கற்று இப்படியான திறமைகளை எல்லாம் பெற்று நோயாளர்களை எல்லாம் சுகப்படுத்தி வருகின்றாய், என்னுடைய கண்ணை சுகப்படுத்த மாட்டாயா, என்னுடைய கண்ணுக்கு பார்வையை தரமாட்டாயா என்று அந்த அமைச்சர், அந்த மந்திரி கேட்டார். அந்த சிறுவன் சொன்னான், நான் சுகப்படுத்துபவன் அல்ல, அல்லாஹ் ஒருவனே சுகப்படுத்துகிறான் என்று பதில் கூறினான். இந்த பதில் மந்திரியுடைய மனதை பிளந்தது. இவன் என்ன சொல்வது? சூனியக்காரனிடத்தில் சூனியம் படிப்பதற்காகத்தானே இவனை அனுப்பினோம். இவன் ஏதோ இறைஞானம் பேசுவதாகவும், தனக்கு விலாயத்து கிடைத்திருப்பதாகவும், அந்த இறைஞானத்தின் மூலமாகத்தான், இறைவனுடைய அருளால் தான் இதை செய்வதாகவும் சொல்கிறானே என்று அரசன் மந்திரி, சரியப்பா, நீ சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ் ஒருவன் என்று நம்ப வேண்டும். இந்த அரசன் சொல்லிக் கொண்டிருக்கிறானே, நான் தான் இறைவன் என்று, இது பொய் என்று நீ நம்ப வேண்டும் என்று சிறுவன் சொன்னபோது அந்த மந்திரி ஏற்றுக்கொண்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லி அவர் ஒரு விசுவாசியாக ஆகிவிட்டார். அவருக்கு பார்வையும் கிடைத்து விட்டது. அரச சபைக்கு வருகிறார் அந்த அமைச்சர். அரசன் பார்க்கின்றான், பல வருடங்களாக குருடராக இருந்த அமைச்சர் இன்று பார்வையுடையவராக இருக்கிறாரே என்று வியப்படைந்தவனாக, அம்மா மந்திரியே, எவ்வாறு உங்களுக்கு பார்வை கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு மந்திரி சொன்னார், அந்த சிறுவன் எனக்கு பார்வையை தந்து விட்டான். ஆஹா, சூனியக்காரனிடம் சென்று சூனியத்தை படித்து அந்த சூனிய வித்தையின் மூலமாக உங்களுக்கு சுகப்படுத்தி விட்டானே என்று அரசன் மகிழ்ச்சி அடைந்து பெருமையாக பேசினான். அப்போது மந்திரி சொல்கிறார், இல்லை, சூனியக்காரனுடைய கெட்டித்தனம் அல்ல, இது அல்லாஹ் ஒருவனுடைய கெட்டித்தனம். அவனை வணங்கி, அவனை நம்பி விலாயத்தென்ற ஒரு அந்தஸ்தை பெற்ற அந்த சிறுவன் அல்லாஹ்வுடைய அருளினால் எனக்கு சுகப்படுத்தினான் என்று சொன்னபோது அரசனுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. உடனே மந்திரியை கூப்பிட்டு, இந்த கொள்கையிலிருந்து நீ நீங்க வேண்டும், அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ ஞானத்தை விட வேண்டும், நான் தான் எல்லாருக்கும் பெரிய இறைவன் என்று நீ நம்ப வேண்டும் என்று வற்புறுத்தினான். மந்திரி சொன்னான், என்னை அசைக்க முடியாது, அல்லாஹ் ஒருவனையே நான் நம்புவேன் என்று சொன்னான். உடனே அரசன் வாளை எடுத்து அந்த மந்திரியை நிப்பாட்டி வைத்து அவருடைய தலை உச்சியில் இருந்து அவரை இரண்டாக பிளந்து விட்டான். அந்த மந்திரி இறந்து விட்டார்.
ஆனால் அவர் தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. சிறுவா இவரை ஞானியை கொண்டு வந்தான் அரசன். அரசன் கட்டளையிட்டான், இந்த சிறுவனுக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுத்த இந்த ஞானியை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். ஞானியும் கொண்டு வரப்பட்டார் அரச சபைக்கு. ஞானியை பார்த்து அரசன் சொன்னான், நான் தான் இறைவன், இவ்வாறு நீ நம்ப வேண்டும். அல்லாஹ் ஒருவன் என்ற பேச்சை, ஞானத்தை நீ விட வேண்டும். இன்றேல் உன்னை கொலை செய்வேன் என்று சொன்னான். ஞானியோ அசையவில்லை. ஒரே ஹிம்மத்திலே, ஒரே பிடிவாதத்திலே அல்லாஹ் ஒருவன் அஹது அஹது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். உடனே அந்த ஞானியின் தலை உச்சியிலும் வாளை வைத்து இரண்டாக பிளந்தான் அந்த அரசன். அந்த ஞானியும் அந்த இடத்திலே இறந்து விடுகிறார். இருவரும் இறந்து போய்விட்டார்கள், ஷஹீதாகி போய்விட்டார்கள். மூன்றாவதாக இந்த சிறுவனை கொண்டு வருமாறு அரசன் கட்டளையிட்டான். சிறுவன் கொண்டு வரப்பட்டான். இந்த சிறுவனை பார்த்து அரசன், நீயும் இவ்வாறு கொலை செய்யப்படுவாய், இன்றேல் உன்னுடைய கொள்கையை விட வேண்டும் என்று கேட்டான். சிறுவன் சொன்னான், விட முடியாது, இதே கொள்கையில் தான் நான் இருப்பேன் என்று சொன்னான். அரசன் அவனை அவ்விருவரையும் கொலை செய்தது போல் கொலை செய்யவில்லை, ஒரு வேலை செய்தான். அதாவது தன்னுடைய படைகளில் ஒரு சிலரை அழைத்து, இந்த சிறுவனை இதோ இருக்கின்ற மலை உச்சிக்கு அழைத்து செல்லுங்கள், மலை உச்சியிலே வைத்து இந்த சிறுவனுக்கு பள்ளத்தாக்கை காட்டுங்கள். நீ உன்னுடைய கொள்கையில் இருந்து விடுதலை பெறவில்லை ஆனால், உன்னுடைய கொள்கையை விடவில்லை ஆனால், இந்த உச்சியில் இருந்து இந்த பள்ளத்தை நோக்கி உன்னை தள்ளி விடுவோம், நீ செத்து விடுவாய் என்று சொல்லுங்கள். அவன் கொள்கையை விட்டால் அவனை அழைத்து வாருங்கள், இல்லாவிட்டால் தள்ளி விடுங்கள் என்று அரசன் கட்டளையிட்டான். அந்த படை வீரர்களில் ஒரு சிலர் அவனை மலை உச்சிக்கு அழைத்து சென்று அங்கே இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மலை அதிர்ந்தது, மலை நடுங்கியது. அழைத்து சென்ற படை வீரர்கள் எல்லாம் மலையில் இருந்து பள்ளத்தாக்கிலே விழுந்து செத்து விட்டார்கள். அந்த சிறுவன் மட்டும் அல்லாஹ்வினுடைய அருளினால் தப்பி அரசனுடைய சபைக்கு வந்து சேர்ந்தான். அரசன் கேட்டான், நீ எவ்வாறு தப்பினாய்? அல்லாஹ் ஒருவன், அவனே என்னை பாதுகாத்தான் என்று அந்த சிறுவன் பதில் சொன்னான். அரசனுக்கு இன்னும் மாத்திரம் ஏற்பட்டு விட்டது. படை வீரர்களில் இன்னும் சிலரை அழைத்து இவனை ஒரு தோணியிலே ஏற்றி ஆற்றிலே, நடு ஆற்றுக்கு எடுத்துச் சென்று அந்த ஆற்றிலே வைத்து இவனுடைய கொள்கையை விடுமாறு சொல்லுங்கள். இவன் கொள்கையை விட்டுவிட்டால் இவனை அழைத்து வாருங்கள், இல்லாவிட்டால் அந்த ஆற்றிலேயே இவனை கவிழ்த்து இவனை மரணிக்க செய்து விடுங்கள், சாகடித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான். அவ்வாறே அந்த படை வீரர்கள் இந்த சிறுவனை தோணியிலே ஏற்றிக்கொண்டு ஆற்றின் நடுவிலே வைத்து அவனிடத்திலே சொன்னார்கள், அவன் கொள்கையை விடமாட்டேன், அல்லாஹு அஹது அல்லாஹு அஹது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவர்கள் தோணியை பிரட்டினார்கள். அவர்கள்தான் கீழே விழுந்து செத்தார்களே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறுவனை பாதுகாத்தான். அதே தோணியிலே அந்த சிறுவன் கரையை அடைந்து அரசனுடைய சபைக்கு வந்தான். அரசன் கேட்டான், நீ எவ்வாறு தப்பி வந்தாய்? அல்லாஹு அஹத், அவனே என்னை பாதுகாத்தான் என்று பதில் சொன்னான் இந்த சிறுவன். அரசனுக்கு ஆத்திரம் அதிகப்பட்டு விட்டது. மலையிலே ஏற்றி கொலை செய்ய பார்த்தோம், முடியவில்லை. தோணியிலே ஏற்றி ஆற்றிலே கவிழ்த்து கொலை செய்ய பார்த்தோம், முடியவில்லை. எவ்வாறு இவனை கொலை செய்யலாம் என்று அரசன் யோசனை பண்ணி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த சிறுவன் சொல்கிறான், அரசரே, எந்த வழியிலும் என்னை உங்களால் கொலை செய்ய முடியவே முடியாது. ஆனால் ஒன்று செய்தால் என்னை கொலை செய்யலாம். என்ன தெரியுமா? இந்த சிறுவனுடைய தந்திரத்தை பாருங்கள். இந்த சிறுவனுடைய, அதாவது அவனுடைய புத்தியை பாருங்கள், அவனுடைய விவேகத்தை பாருங்கள். என்ன சொன்னான்? எந்த வகையிலும் நீ என்னை கொலை செய்ய முடியாது. ஒன்று செய்,
இந்த ஊர் மக்கள் அனைவரையும், உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கின்ற இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூட்டிய பிறகு என்னை ஒரு மரத்திலே கட்டி வைத்துவிட்டு ஒரு அம்பை எடுத்து அதை வில்லிலே வைத்து என்னுடைய கன்னத்தை நோக்கி அடி. எவ்வாறு அடிக்க வேண்டும்? பிஸ்மில்லாஹி ரப்பில் உலாம் என்று நீ அடிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டும்தான் என்னை கொலை செய்யலாம் என்று அந்த சிறுவன் சொன்னான். பிஸ்மில்லாஹி ரப்பில் உலாம், இந்த சிறுவனுடைய இறைவனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் இவனை கொலை செய்கிறேன் என்று அந்த அம்பால் அடித்தால் மட்டும்தான் நான் இறப்பேன் என்று சொன்னான். அதேபோல் அந்த அரசன் தன்னுடைய நாட்டு மக்கள் அனைவர்களையும் ஒரு மைதானத்திலே ஒன்று திரட்டி இந்த சிறுவனை ஒரு மரத்திலே கட்டி வைத்துவிட்டு அம்பை வில்லில் வைத்து பிஸ்மில்லாஹி ரப்பில் உலாம் என்று எறிந்தான். அந்த அம்பு அந்த சிறுவனுடைய கன்னத்தில் போய் பாய்ந்தது. அந்த சிறுவன் ஒரு கையினால் அந்த அம்பை எடுத்து விட்டான். இரத்தம் பீறிட்டு பாய்ந்தது. ஒரு மறு கையிலுள்ள கலிமா விரலால், இந்த சுட்டு விரலால் அந்த காயத்தை அடைத்து பிடித்தான். இரத்தம் நின்றது. அவ்வாறே அவன் அந்த இடத்தில் இறந்து போனான். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து கொண்டிருந்த பல லட்சம் மக்கள் ஆமன்னா பிரப்பில் உலாம், இந்த பையனுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், இந்த அரசனை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவருமே இஸ்லாத்தை தழுவினார்கள், ஈமான் கொண்டார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திருக்கலிமாவை மொழிந்தார்கள். அரசனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டு விட்டது. இவன் ஒருவன் மாத்திரம் ஒரு தௌஹீத்வாதியாக இருந்தான், எனக்கு எதிராக இருந்தான். ஆனால் இவனுடைய இந்த செயலின் மூலம் இந்த நாட்டு மக்களே மூமின்களாக ஆகிவிட்டார்களே, என்னை எதிர்ப்பவர்களாக ஆகிவிட்டார்களே, என்னை நம்பாதவர்களாக ஆகிவிட்டார்களே, இவர்கள் அனைவரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த அரசன் தன்னுடைய படைகளை அழைத்து சொன்னான், இந்த ஊர் மக்களில் இந்த மைதானத்தில் இருந்து இந்த சிறுவனின் ரப்பை நம்பிய மக்களில் எவர் இந்த நம்பிக்கையை விட்டு நம் பக்கம் திரும்பி வருகிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களை எல்லாம் நெருப்பு கிடங்கிலே போட வேண்டும். ஆகவே பெரிய கிடங்குகளை, குழிகளை வெட்டுங்கள் என்று அரசன் கட்டளையிட்டான். பெரும் பயங்கரமான மடுகள், குழிகள் வெட்டப்பட்டன. அதிலே பயங்கரமாக நெருப்பு எரிக்கப்பட்டது. ஒவ்வொருவராக அரசன் கூப்பிடுவான் தன்னுடைய நாட்டு மக்களை, ஒவ்வொருவராக கூப்பிட்டு இந்த கொள்கையை விட வேண்டும், இல்லாவிட்டால் இந்த நெருப்பிலே நாங்கள் போடுவோம் என்பான். எவருமே அந்த கொள்கையை விடவில்லை. அல்லாஹு அஹது, அல்லாஹு அஹது என்று சொன்னார்கள். அந்த நாட்டு மக்கள் அனைவரையுமே அந்த அரசன் குழியிலிட்டு எரித்து சாம்பலாக்கினான். கடைசியாக ஒரு பெண்மணி தன்னுடைய கையிலே ஒரு பச்சிளம் குழந்தையை ஏந்தியவளாக, பாலருந்தக்கூடிய பச்சிளம் குழந்தையை ஏந்தியவளாக அந்த நெருப்பு கிழங்கிற்கு பக்கத்திலே வந்து நிற்கின்றாள். அரசன் சொல்லுகிறான், உன்னுடைய கொள்கையை விட வேண்டும், இன்றேல் உன்னுடைய குழந்தையுடன் உன்னை இந்த நெருப்பு கிழங்கிலே தள்ளி விடுவேன், எரிந்து சாம்பலாகுவாய் என்றவுடன் அந்த பெண்மணிக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. தண்ணீர் பயம் ஏற்படவில்லை, தன்னுடைய பச்சிளம் குழந்தையும் இந்த நெருப்பிலே எரிந்து சாம்பலாகி விடுமே என்ற அச்சத்தினால் அவள் தயங்கிக் கொண்டு நின்றாள். அப்போது கையிலே இருந்த அந்த பச்சிளம் குழந்தை பேசுகிறது, யா உம்மா இஸ்பிரி ஃபைன்னகி அலல் ஹக். யா உம்மா, உம்மாவே, இஸ்பிரி நீ பொறுமை செய், ஃபைன்னகி அலல் ஹக் நீ சத்தியத்திலே தான் இருக்கிறாய், ஆகவே உன்னுடைய கொள்கையை விடாதே, நெருப்பில் விழு என்று அந்த குழந்தை சொன்ன பொழுது அவள் நெருப்பிலே தள்ளப்பட்டு அவளும் எரிந்து சாம்பலாகினாள். இது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு முன்னொரு காலத்தில் அரசன் இருந்தான், அவனுக்கு இப்படியெல்லாம் நடந்தது என்ற வரலாற்றை சொல்லி காட்டினார்கள். அந்த சபையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சரித்திரத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வஃபாத்தா போய்விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி பல வருடங்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஓர் இடத்தில் மையத்தை அடக்குவதற்காக, அங்கே மரணித்த மையத்துக்களை அடக்குவதற்காக குழி தோண்டப்பட்டது, கபரு வெட்டப்பட்டது. அந்த கபருக்குள் ஒரு பையன் இருக்கிறான். அவன் தன்னுடைய நெற்றியிலே தன்னுடைய கலிமா விரலை, சுட்டு விரலை இவ்வாறு வைத்துக் கொண்டு படுத்து உறங்குகிறான். கபரு வெட்டினவர்கள் அந்த கையை வெளியே எடுத்தார்கள், இரத்தம் பாய்கிறது. அந்த கையை வைத்தால் இரத்தம் நின்று விடுகிறது, விரலை எடுத்தால் இரத்தம் பாய்கிறது, வைத்தால் நின்று விடுகிறது. இது என்ன புதுமை? இதை யாரிடத்திலே சொல்லலாம் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். கலீஃபா அவர்களே, இன்ன ஊரில் இன்ன இடத்தில் கபரு வெட்டின நேரம் இப்படி ஒரு சிறுவன் நெற்றியிலே கையை வைத்துக் கொண்டிருந்தான். அவன் உறங்கினவன் போல் இருக்கிறான், ஆனால் உயிரில்லை. கையை எடுத்தால் இரத்தம் பீறிட்டு பாய்கிறது, விரலை வைத்தால் இரத்தம் நின்று விடுகிறது. என்ன செய்ய வேண்டும், இது என்ன விஷயம் என்று கேட்டு கடிதம் எழுதினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் அனுப்புகிறார்கள். அவர்களும் இந்த சரித்திரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் அதை கேட்டுக்கொண்டு அந்த சபையில் இருந்தவர்கள் அல்லவா, உடனே எழுதுகிறார்கள், அவர்தான் அப்துல்லாஹ் இப்னு தாமிர் என்ற ஒரு வலியுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னிருந்த காலத்தில் ஒரு ஞானியிடத்திலே ஞானத்தை பெற்று இறை வழி நடந்து விலாயத்தை பெற்று அற்புதங்கள் புரிந்து அந்த நாட்டு மக்கள் அனைவரையுமே இஸ்லாத்தில் ஆக்கிய ஒரு சிறுவன் அப்துல்லாஹ் இப்னு தாமிர், அவரை அவ்வாறே வைத்து அடக்கி விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். அவ்வாறே அடக்கம் செய்யப்பட்டது. இதை முஸ்லிம் என்ற சஹீஹான ஹதீஸ் கிரந்தத்திலே சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், பேசி வந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குவதென்ன? கொள்கைக்காக, ஈமானுக்காக, இஸ்லாத்துக்காக தங்களுடைய உயிரை மதிக்காது உயிரை தியாகம் செய்த பெரியார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் அறிகிறோம். அதனால் இந்த அப்துல்லாஹ் இப்னு தாமிர் என்ற இந்த சிறுவனுக்கு விலாயத்து கிடைத்திருக்கிறது, கராமத்து காட்டக்கூடிய ஒரு தன்மை கிடைத்திருக்கிறது. எப்போதோ ஹயாத்தில் மட்டுமல்ல, அவர் மரணித்ததற்கு பிறகும் அவர் விலாயத்தை கொண்டு கராமத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது எமக்கு தெரிய வருகிறது. ஆகவே எவர் அல்லாஹ்வை அஞ்சி ஈமான் கொண்டு அந்த விசுவாசம் அவருடைய உடலில் இரத்தம் ஓடக்கூடிய இடங்களிலெல்லாம் பாய்ந்து ஓடுமையானால் அவர் பெயரளவில் மரணித்தாலும் ஹக்கீகத்திலே மரணிக்க மாட்டார். நீங்கள் எத்தனையோ பேர்களுடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அடக்கி பல வருடங்களுக்கு பின்னால் தோண்டி பார்த்த நேரத்தில் அவர்களுடைய கால் பட்டு, காலிலே வெட்டுப்பட்டு அல்லது கையிலே வெட்டுப்பட்டு உடலிலே வெட்டுப்பட்டு இரத்தம் வழிந்ததாக, அவர்கள் உயிரோடு இருப்பது போல் இருந்ததாக, அவர்களுடைய முகத்தில் வியர்வை வடிந்ததாக சஹாபாக்களுடைய வரலாறுகளும் அவுலியாக்களுடைய வரலாறுகளும் கூறிக்கொண்டிருக்கின்றன. எனவே எவர் அல்லாஹ்வுக்காக பிறந்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக மரணிக்கின்றாரோ அவர் விலாயத் என்ற ஒரு இடத்தை அடைகிறார். நாங்கள் தொழுகையிலே வஜ்ஜஹத்து ஓதும் போது என்ன சொல்கிறோம்? இன்ன ஸலாத்தி
வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறோம். இது வாயளவிலே சொல்லுகிறோமே தவிர எங்களுடைய செயலில் நாங்கள் வாயினால் சொல்லுவது இருக்கவில்லை. இன்ன சலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகையும், வனுசுகி, தொழுகை அல்லாத என்னுடைய ஏனைய வணக்கங்களும், வமஹ்யாய, நான் உயிர் வாழ்வதும், வமமாத்தி, நான் இறந்து போவதும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு தான் என்று நாங்கள் ஒரு வாக்கு கொடுக்கிறோம் தொழுகையிலே. ஆனால் எங்களிடத்தில் அப்படியான மனநிலை இருக்கிறதா சகோதரர்களே? நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்காக பிறந்து, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து, அல்லாஹ்வுக்காக மரணிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களிடத்திலே இதற்கு அடிப்படையாக இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் காணாத, வேறு எதையும் பார்க்காத ஒரு நிலைமை உருவாகும் போதுதான் எங்களுடைய இரத்தங்களும் தஸ்பீஹ் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மன்சூர் ஹல்லாஜ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெட்டப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய இரத்தம் அலை அடித்து குமிழி எழுப்பி தஸ்பீஹ் செய்து போனது. எப்படி தஸ்பீஹ் செய்து போனது? அவர்கள் அனல் ஹக் என்று தானே தஸ்பீஹ் செய்தார்கள். அதே போன்று அவர்களுடைய உடலில் இருந்து வழிந்தோடிய இரத்தங்கள் அலை எழுப்பி, குமிழிகள் எழுப்பி அனல் ஹக், அனல் ஹக் என்று போனது. இப்படியான ஒரு நிலை எங்களுக்கு வராது என்று நாங்கள் நினைக்க கூடாது. லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். ஆகவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக வாழக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிகச் சுருக்கமாக கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.